சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தற்போது காணலாம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்க தொடங்கலாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் தற்பொழுது சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகையில் தொடங்கி இருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்திலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய விதமாக அதிமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை மாவட்ட வாரியாக எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொள்கின்றார். ஏற்கனவே மே 15ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டி பணிகளை நிறைவு பெற்று பட்டியலை தலைமைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு சில மாவட்டங்களிலே அதிமுகவிலே பூத் கமிட்டி தொடர்பான முழுமையான பணிகளை செய்து முடிக்காத சூழ்நிலையில் இன்று மீண்டும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கி இருக்கின்றது. இன்றும் நாளையும் மொத்தம் 4 அமர்வுகளாக, அதாவது காலையில் 21 மாவட்டங்கள், பிற்பகலில் 20 மாவட்டங்கள் என்று இன்றும் நாளையும் நடைபெறக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட வாரியாக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்றார்கள். மாவட்ட பொறுப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதி வாரியாக அதிமுகவிற்காக செய்யப்பட்டு வரக்கூடிய பணிகள் தொடர்பான விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவிக்க இருக்கின்றார்கள். பல்வேறு மாவட்டங்களிலே பூத் கமிட்டி பணிகளில் இன்னும் சில பகுதிகளில் தொய்வு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த மாதம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதுபோன்ற மாவட்டங்களை கடுமையாக எச்சரித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. உடனடியாக பூத் கமிட்டி பணிகளை அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலே சிவகங்கை, அரியலூர், திண்டுக்கல், பெரம்பலூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை என 21 அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் தென் மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகலிலும் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்துகின்றார். தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தங்கள் மாவட்டங்களில் முடித்திருக்கக்கூடிய பூத் கமிட்டி பணிகள் தொடர்பான விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளரிடம் எடுத்துக் கூற இருக்கின்றார்கள். மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவு தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் என்ற விவரத்தையும் தெரிவிக்க இருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.